எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். 41வது சர்க்கம் பார்க்கலாம். அசோகவனத்தை அழித்தல். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. இவ்வாறு வானரன் சீதையினால் ஸ்லாக்கியமான வார்த்தைகளால் பாராட்டப்பட்டார். அவர் திரும்பி செல்ல எண்ணம் கொண்டதால் அந்த இடத்தை விட்டு நீங்கி தனிமையில் சிந்திக்கலானார். எனது முக்கிய காரியமான சீதையை கண்டுபிடிப்பது என்பது முடிந்துவிட்டது. நான் இங்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் சிறிது பாக்கி இருக்கின்றது. சாம தான பேதம் என்று 3 உபாயங்களை தவிர்த்து வைத்து 4வது உபாயத்தை கைக்கொள்வது தான் சிறந்தது என்று தோன்றுகிறது. ஒரு காரியம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதனுடன் இன்னும் பல காரியங்களையும் எவன் சாதிக்கிறானோ அவன்தான் செயல்திறன் கொண்டவன். ஆனால் முதலில் எடுத்துக்கொண்ட காரியத்திற்கு பிற்பாடு எடுக்கும் காரியம் முரண்பாடாக இருக்கக்கூடாது. ஒரு சிறிய காரியமானாலும் ஒரே வழியை மாத்திரம் நாடியிருப்பது உச்சித்தமில்லை. எவன் பல உத்திகளையும் கையாள தெரிந்தவனோ அவன்தான் சாமர்த்தியசாலி. அதற்கு சுலபமான வழி என்ன? யுத்தத்தில் எனது திறன்மிக்க பலத்தை கொண்டு ராவணன் என்னை பாராட்ட வேண்டும். அதன் பிறகு ராவணனையும் அவனது மந்திரி கணங்களையும் சேனைகளையும் உடன் துணை நிற்பவர்களையும் நான் போரில் எதிர்கொள்ள வேண்டும். அவனுடைய பலம் என்ன, அவன் எண்ணம் என்ன ஆகியவற்றையும் சுலபமாக தெரிந்து கொண்டு நான் திரும்பி செல்வேன். வாயுகுமாரன் சண்டமாருதம் போன்று சினம் பொங்கி பயங்கரமான தாக்குதலுடன் மிகப்பெரிய தொடைபலத்துடன் மரங்களை முறித்து போடத் துவங்கினார். மகளிர் பூங்காவான அசோகவனத்தில் உல்லாச பறவைகள் ஏராளமாக குடியிருந்தன. விதவிதமான மரங்கள் செடி கொடிகள் இருந்தன. வீர ஹனுமான் அந்த பூங்காவனத்தை சின்னாபின்னம் செய்ய தொடங்கினார். பூங்காவில் இருந்த மரங்கள் முறிந்து போய் ஒடிந்து விழுந்தன. தடாகங்களில் கரைகள் தகர்க்கப்பட்டன. குன்றுகளின் சிகரங்கள் தவிடுபொடியாக நொறுக்கப்பட்டன. மொத்தத்தில் அந்த நந்தவனம் அலங்கோலமாக காட்சியளித்தது. பறவை இனங்கள் ஓலமாக கூக்குரல் எழுப்பின. தடாகங்கள் உடைக்கப்பட்டு நீர் கரை புரண்டு ஓடியது. மரத்தளிர்கள் வாடி கருகி செந்நிறமாக ஆகிவிட்டன. விஷப்பாம்புகளும் மலைப்பாம்புகளும் கொடிய மிருகங்களும் கட்டவிழ்ந்து உலவத் தொடங்கின. பாராங்கற்களால் கட்டப்பட்ட இல்லங்கள் மற்றும் இதர கட்டிடங்கள் யாவும் நொறுங்கி அழிந்தன. அந்தப்புற மகளிருக்கான அந்த பூங்கா வானரத்தின் பலத்தினால் சீர்குலைந்து போன பெண்டிற் பூங்காவாக ஆயிற்று. மகா வானரன் பெருந்தலைவனான அரசனுடைய மனதில் பெரும் கலக்கத்தை உண்டு பண்ணினான். வானரன் தன்னந்தனியாக தான் ஒருவனாக அநேக பலசாலி வீரர்களுடன் யுத்தம் புரிய ஆசைப்பட்டார். வெற்றி செல்வம் திருமுகத்தில் துலங்க வானரன் தோரண வாயில் மீது அமர்ந்திருந்தார். 41வது சர்க்கம் முடிவிட்டது. மனோஜவம் மாருத்த துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஜெய் ஹனுமான்.